உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய தாய்நாடு மக்கள் கட்சியின் நிறுவனர் மரியாதைக்குரிய பூமிராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, தேர்தல் களம் எப்படி இருக்கு? தேர்தலில் நிற்கிறதுக்கான அறிகுறி இருக்குன்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமா நம்ம பேச வந்திருக்கோம். சொல்லுங்க, தற்போது தேர்தல் களம் இங்க எப்படி இருக்கு தமிழ்நாடு? இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழ் சமுதாய மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதனால நாங்களே தனித்து களம் காணலாம்ன்ற ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு அரசியல் களத்துல தமிழ் சமுதாயம் எங்கெல்லாம் இருக்கிறாங்களா இவங்களை ஒருங்கிணைச்சு நாங்க ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு தலைமையா அண்ணன் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் தலைமையா எடுத்து பண்றாங்க. என்ன காரணம்? ஐயா ஏற்கனவே அவருக்கு திமுகவில் பயணம் பண்ணியிருந்தாங்க. தற்போது தனித்து களம் காண வேண்டிய அவசியம் மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்களுக்கு இருக்கிறதா? என்ன காரணம்? இல்லை, காரணம் என்னன்னா, ஒரு சட்டமன்ற வேட்பாளர் எதுக்காக இப்போ வெற்றி பெற மக்களுக்காக நம்ம வெற்றி பெறோம். அந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு அங்கே போகிறோம், சட்டமன்றத்துக்கு போகிறோம்னா அவர் கொடுத்த கோரிக்கையில் இதுவரைக்கும் நிறைவேற்றாத காரணம். ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி ஒரு கூட்டணி கட்சியில் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணால் அந்த கூட்டணி கட்சி கிட்ட இருக்கிறாங்க, நம்மள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடியது யாருன்னா முதலமைச்சர், சபாநாயகர். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரை ஒரு சட்டமன்ற வேட்பாளராகவே முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஸோ அதனால அவர் வெளியே வர்றார். வெளியில வர்றதை நாங்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்ற முதல்னா நம்ம தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக அண்ணன் வெளியில அடுத்த நாளே அண்ணனுக்கு தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு அண்ணனுக்கு நாங்கள் துணை இருக்கிறோம், தாய்நாடு மக்கள் கட்சி துணை இருக்கிறோம், தமிழ் சமுதாயமே துணை இருக்கிறோம்னு சொல்லிட்டு தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டதே நாங்கள் தான். எத்தனை இயக்கங்கள், எத்தனை அமைப்புகள் அண்ணா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க? அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? இப்ப இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-90 அமைப்புகள். இந்த 90 அமைப்புல புறவர் சமுதாயம், கோனார் சமுதாயம், தேவேந்திரோட சமுதாயம், நம்ம சம்பவ பறையர் சமுதாயம், இன்னும் இருக்கிற தமிழ் குடிகள், நாடார் சமுதாயம், இப்போ வரைக்கும் இன்னைக்கு கூட அண்ணனை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது போக தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அமைப்புகளும் என்னோட தொடர்புல இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நல்ல முடிவு, இது அண்ணனை நாங்கள் 100% அண்ணன் வேல்முருகன் அண்ணனுடைய நிலைப்பாடை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா தமிழ் தேசியம் பேசுகிற நிறைய இயக்கங்கள், கட்சிகள்லாம் இருக்காங்க. அவங்க கூட இந்த அனைத்து தமிழ் குடிகளை கூப்பிட்டு உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுக்கெல்லாம் சீட்டு தர்றான், நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்றாதான் நம்ம போராட முடியும், நம்மளுடைய தேவைகளை கேட்க முடியும்னு இதுவரைக்கும் எந்த அமைப்பும் சொன்னதில்லை. இந்த முன்னெடுப்பு அண்ணன் வேல்முருகன் எடுக்கிறத நாம 100% வரவேற்கிறோம். பல மேடைகள்ல தாய்நாடு மக்கள் கட்சியோட தலைவர் பூமிராஜன் அவர்கள் பாத்தீங்கன்னா சீமான், நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானோட பயணம் பண்ணிருக்கீங்க. என்ன காரணம்? பிரிவு இல்ல, சீமானனுடைய போராட்டம் என்பது தமிழ் சமுதாயத்திற்கு, தமிழ் குடிகளுக்கான போராட்டம். ஆனா அதெல்லாம் நாங்க மறுக்கல. ஆனா அவர் அண்ணன் சீமான் அண்ணனுடைய கொள்கை என்னன்னா, இங்க இருக்கிற தமிழ் குடிகளை வேட்பாளரா அறிவிக்கிறதுக்கு அவர் முன் வரல. அந்த இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய அமைப்பு தலைவர்களை கூப்பிட்டு நீங்க வாங்க, உங்களுக்கான முக்கியத்துவம் தர்றோம், நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல. அவரு ஓட்டு வங்கிய நம்மளை பார்க்குறாங்க தவிர தமிழ் குடியை பார்க்கல. ஏன்னா ஓட்டு வாங்கையில் நான் கோனார் சமுதாயத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கிறேன், நான் தேவேந்திரோட சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கிறேன், நான் புறவர் சமுதாயத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கேன், மற்ற எல்லா ஜாதியும் அவருடைய கட்சியில கொடுத்துருக்கலாம். அந்த கட்சியில இருப்பவர்களை விட எங்களை போன்ற இயக்கம் வச்சு இதற்காக பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் கலந்துக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ கூப்பிட்டு ஒரு கூட்டணி வார்த்தை பேசி வாங்க, உங்களுக்கு நாங்கள் சீட்டு தர்றோம், நீங்கள் வேட்பாளர் இல்லைங்கன்னு அதை அண்ணன் முன்னெடுக்கலை. அதில் எனக்கு ஒரு வருத்தம். அது போக நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்திருக்கிற தமிழ் குடிகள் ஃபுல்லாக நாம் தமிழர் கட்சி மீது குற்றச்சாட்டே ஏன் எல்லா பேர்த்துக்கும் சீட்டு கொடுக்கறதுனால அண்ணன் ஏன் காரணம்னு கேட்குறாங்க. கண்டிப்பா. இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில எத்தனை தொகுதிகளில் நிற்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யும்? தொடர்ச்சியா 234 தொகுதிக்கு வேட்பாளர்கள் தயார் நிலையில இருக்கிறாங்க. இது போக புதுசா அந்த கூட்டணியில வர்றாங்கல்ல, கூட்டணியில வர்றதுனால அவங்க அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. எந்தெந்த தொகுதி ஏற்கனவே வேட்பாளர் நிறுத்தின தொகுதி கேட்டா கொடுக்க முடியாதுல்ல, அதனால கரெக்டானதுல இப்போ அண்ணன் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அண்ணன் வேல்முருகன் அண்ணன். இப்போ நான் மதுரை கிழக்கு தொகுதியில் என்னுடைய தொகுதியை சார்ந்து மதுரை கிழக்கு தொகுதி, அது போக தாய்நாடு மக்கள் கட்சியில் மதுரை மத்திய தொகுதியும் நம்ம வேட்பாளர் கேட்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள் அண்ணா உங்களுக்கு. இவ்வாறு தனித்து களம் காண்பதால் பிறருக்கு சாதகம்
ஏற்பட வாய்ப்பு இல்லை. இது என்னன்னா, நாங்க வெற்றிக்கு தோல்விக்காகவோ அரசியலுக்கு வரல. இந்த மக்களுடைய செல்வாக்கு எங்ககிட்ட எவ்வளவு இருக்குது. இந்த தமிழ் சமுதாயத்தை புறக்கணிச்சா இந்த ஓட்டெல்லாம் தமிழ் சமுதாயம் பிரிச்சிருவாங்கன்றது. ஏன்னா திராவிடத்தாலேயே நம்ம 60-70 வருஷமா ஏமாத்தப்பட்டோம். அவங்க கொடுக்குற அந்த 2000, 500, 1000 இந்த போட்டிருக்கும் கோழி பிரியாணிக்கு கொடுத்து இந்த தமிழ் சமுதாயத்தை சிந்திக்க விடாம ஆக்கிட்டாங்க. நாங்க மது கொடுக்கறதுக்காக வரல. இங்க கல்வி தான் முக்கியம். இந்த கல்வியை என்ன பண்றோம்னா, தனியார் மையத்துல இருக்கிற கல்வியை 75% இலவசமாக்கணும். ஏன்னா அதுக்கு என்ன பண்ணா, அரசு அந்த தனியார் கல்லூரிக்கு இப்போ 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறாங்கன்னா 75,000 கவர்மெண்ட் கட்டணும், 25,000 நம்ம கட்டுவோம். மது ஒழிக்கணும், அதெல்லாம் பேசுறதுலாம் ரைட்டு தான். இந்த தேர்தலுக்கு முன்பாக மதுவை ஒழிப்பதற்கு தாங்கள் சார்ந்த இயக்கம் எத்தனை போராட்டங்களை கையில் எடுத்திருக்கிறது? நான் மதுக்கடைகளை நிறைய இருந்து கிழக்கு தொகுதியில் இருக்கிற நம்ம உத்தங்குடியில இருக்கிற ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த கடையை போட்டுனா அப்புறம் திருப்பி திறந்துட்டாங்க. இது போக தனியார் சொந்த அந்த கவர்மெண்ட் போக தனிநபர்கள் அரசியல்வாதிகள் பாருன்ற பேர்ல இந்த கிளப்புன்ற பேர்ல நிறைய கிழக்கு தொகுதியில் ஏகப்பட்ட கடை இருக்கு. இதில் நான் சட்டமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்றேன்னா முதல்ல வந்தவனே இந்த கிழக்கு தொகுதியில் ஒரு தனிநபருடைய டாஸ்மாக் கடை எங்கேயுமே இருக்காது. ஏன்னா என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா, வந்தவனையுமே முதல் வழக்கா பதிவு பண்ணி தனிநபர்கிட்ட இருக்கிற கடைகளை பூரா அகற்றுறதுக்கான இது பண்ணி என்னுடைய நோக்கமே அந்த மதுக்கடைகளை போட்டேன். கிழக்கு தொகுதியில நிற்பதற்கான காரணம் என்ன? குறிப்பா நீங்க இந்த தொகுதியை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? மேற்கொண்டு என்னென்ன மாதிரியான நோக்கங்கள்லாம் வச்சிருக்கீங்க இந்த கிழக்கு தொகுதியில? இந்த கிழக்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு படிச்ச இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலையை பணமா பாக்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. பணம் இல்லாம படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கினா அந்த பையனை முக்கியத்துவம் கொடுத்து அவனுக்கு அரசாங்கமே அவனுக்கு ஊக்கப்படுத்தி அரசு வேலை கொடுக்கணும். இது போக படிப்பு எத்தனையோ பேர் படிச்சுட்டு படிக்க போக முடியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு அரசு கல்லூரியா இருக்கட்டும், இதெல்லாம் சீட்டு கிடைக்கல. அங்கேயுமே பணம் கொடுக்குற ஆளுக்கு தான் கல்லூரியிலையும் சீட்டு கிடைக்குது, வேலையிலையும் சீட்டு கிடைக்குது. இதெல்லாம் நம்ம இது பண்ணணும்னா இலவசத்தை இந்த பொருளாக கொடுக்கக்கூடாது. இலவச பொருளாக தரேன், அதை தரேன். கல்வி எனக்கு இலவசமாக கொடுக்கணும். அதுபோக மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கணும். உணவு கட்டாயமாக எல்லா பேருக்கும் தேவையான ஒன்று. இந்த 3ஐயும் இலவசமாக கொடுக்கணும். மற்ற எதுவுமே எங்களுக்கு இலவசமாக தேவையில்லை. அதாவது உங்க கூட்டணிக்கு தலைமை பாத்தீங்கன்னா அண்ணன் வேல்முருகன், அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? இப்ப 234 தொகுதிகளையும் வேட்பாளர்கள் போடும்போது 234 தொகுதிகளுக்கும் அவர் பயணம் செல்ல வேண்டிய இது கட்டாயம் இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலை அவரோட நிலைப்பாடு எப்படி? இல்ல அண்ணன் தொகுதியில வேட்பாளராக நிக்கல. அண்ணனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, 234 தொகுதியில் வேட்பாளர் நடத்தி 234 தொகுதிக்கு பிரச்சாரம். அண்ணன் எல்லா களத்துல இது பண்றாங்க. அது போக புதுச்சேரியில இப்ப நம்ம புதுச்சேரிக்கு நம்ம பொறுப்பாளர் இருக்கிறாங்க, தாய்நாடு மக்கள் கட்சியில பொறுப்பாளர் இருக்கிறாங்க. நம்ம அங்கேயே நம்ம அரவணைக்கிறோம். என்னன்னா தமிழ்நாட்டுல சரி பாண்டிச்சேரியிலும் சரி இன்னைக்கு அன்னை வாழ் உரிமை கட்சி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு செயல்படுவோம். மரியாதைக்குரிய பூவிராஜன் அவர்கள் இந்த தொகுதியில நான் வெற்றி பெற்றால் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு என்ன இருக்கு? வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுனா நான் ஜாதியை மட்டுமே முன்னெடுக்க மாட்டேன். அது போக எனக்கு திராவிட கொள்கையோ ஆரிய கொள்கை இருக்காது. இந்த தமிழ் தேசிய கொள்கை, தமிழ் சமுதாயம் நிறைந்து இருக்கிறாங்க. எல்லா மாவட்டத்திலும் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறாங்க. இந்த தொகுதியில ஏன் காரணம்னா இங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள் திமுக நாங்க தான் அது ஆதிக்கம் செலுத்துறாங்க. அவங்களுக்கு நம்ம பாடம் புகட்டோம்னா எல்லா சமுதாயத்தையும் சமமா மதிக்கணும்ன்ற ஒரு இடத்த இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கணும்ன்றக்கா இருக்கோம். வேற என்ன பேசலாம் நீங்க சொல்லுங்க. மல்லர் மீட்பு கழகத்தோட நிறுவனர் மரியாதைக்குரிய செந்தில் மல்லர் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில அந்த இதுல கூட்டணியில இடம்பெறாரு. அவரு உங்களோட இணைவதால் எந்த மாதிரியான நட்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஆரம்பத்துல அண்ணன் வேல்முருகன்கிட்ட நாங்க எங்களுடைய கோரிக்கையை கொடுத்திருந்தோம். அது போக அண்ணன் செந்தில் மல்லர் அண்ணன் சென்னையில இருந்து எனக்கு ஒரு தொடர்பு கொள்றாங்க. தொடர்பு கொள்ளு அண்ணன் நம்ம அண்ணன் வேல்முருகன் நம்ம சந்திச்சு எல்லா பேரும் நம்மளுடைய ஆதரவு நிலைப்பட என்னன்னா அதை மிக்க மகிழ்ச்சியோட வரவேற்கணும். முதல்ல எனக்கு தொடர்பு கொண்டது அண்ணன் செந்தில் மல்லர் அண்ணன். அப்புறம் அடுத்து அண்ணன் வேல்முருகன் அண்ணன் நீங்க உடனே சென்னைக்கு கிளம்பி வாங்கன்றது. ஏன்னா
செந்தில் மலர் வந்து என்ன விரும்புறாருன்னா இங்க இருக்கிற தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் குடியும் ஒருங்கிணைக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் இன்னைக்கு புறவர் சமுதாயமா இருக்கட்டும், தேவேந்திரோட சமுதாயமா இருக்கட்டும், கோனார் சமுதாயமா இருக்கட்டும், இங்க இருக்கிற நாடார் மற்ற அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அண்ணன் செந்தில் மலர். என்ன காரணம்னா அதை நம்ம முன்னெடுத்து நம்ம தான் வந்து வெற்றி கொண்டு போய் அண்ணன் வேல்முருகன் அண்ணன்கிட்ட சொல்லணும். அடுத்து வந்து இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் ஆரிய கட்சிகள் திரும்பி பார்க்க வைக்கணும்ன்றது. நிச்சயமா. அது மாதிரி முதல்வர் வேட்பாளரா யார அந்த கூட்டணியில நியமிக்க அது வந்து அந்த இதுக்கே அண்ணன் போகல. அண்ணன் வந்து என்ன பண்றாருன்னா எல்லா பேருமே நம்ம சேர்ந்து பயணம் பண்றோம். அதை வந்து தலைவர்கள்ட்ட இன்னும் வந்து பெரிய கட்சி தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான தலைவர்கள் வந்து இணைகிறாங்க. அந்த இணைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான முடிவை அவங்க எடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம கட்டுப்படுத்த. ஏற்கனவே 4 முனை போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல. இப்ப இது 5வது முறையா அமையுமா? ஆமா, உறுதியா. இது வந்து அவங்கெல்லாம் வந்து வச்சிருக்கிறதெல்லாம் வந்து கொள்கை இல்லாதவங்க. நம்மெல்லாம் தமிழ் தேசிய கொள்கை, நம்மெல்லாம் வந்து மக்களுக்காக, மக்களுடைய தேவைகளுக்காக நம்ம அணியா உருவாக்குறது. நிச்சயமா அண்ணன் மரியாதைக்குரிய பூமிராஜன் அவர்கள் மதுரை கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்ல ஊடகம் சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. நான் அடுத்து வந்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற வேட்பாளரை வெற்றி பெறுவதற்கு அனைத்து உறவுகளும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, மீடியாவும் சரி, மக்களும் சரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இந்த மக்களே இதுவரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உறவுகளுக்கு நான் வந்து நீங்கள் என்னையை தேடி நீங்கள் வரவே தேவையில்லை, மக்களை தேடி நாங்கள் வருவோம். அது ஓட்டு மதுரை கிழக்கு தொகுதியில் இருக்கிற அனைத்து தமிழ் சமுதாய உறவுகளும் எனக்கு வாக்களிக்கிற மாதிரி தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கிறேன்.